நீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் எதையும் கேட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏற்கனவே எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது விசாரிக்க போய் தப்பாயிர போகுது. அதனாலதான் உங்களை எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்றேன். என்ன மாமா, உப்பு மாத்திர சடங்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்னு அவசர அவசரமா வந்தேன். நல்ல வேலை முடியல. ஆமா மாமா, மாப்பிள்ளை திருவ காணாம எங்க போயிருக்கான்? எங்க? என்னாச்சு மாமா, எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா நிக்கிறீங்க? எங்க நான் என்ன சொன்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் எதை பண்ண வேண்டாம்னு சொல்றேனோ அது பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உப்பு கூடைய மாத்தி ஆகணும். என்னம்மா திரு ஏன் இப்படி பண்றான்? எங்க போனா, எதுக்கு போனா? அப்படி இந்த சடங்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நாம எல்லாரும் இங்க இருக்கோம். ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்னம்மா இது? இப்படி பண்ணா என்னம்மா அர்த்தம்? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஐயர் வேற நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ நீ சொன்னது உண்மைதானான்னு தோணுத. திருவுக்கு நம்ம அம்பிகாவை கார்னர் பண்ண உண்மை தெரிஞ்சுதான் அம்பிகாவை பார்க்க போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கா. அதுதான் நானும் சொன்னேன். இவ்வளவு நேரமா போனவனை காணோம். போனை எடுக்க மாட்டேங்கிறான்னா டவுட்டா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, திரு வந்துருவான். மறுபடியும் போன் பண்ணுங்க. ஸ்ரீ, எங்க யார் போனையும் அவன் எடுக்கல. இந்தா, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. திரு ஏன் போனையும் எடுக்கல. யாரு போனை எடுக்கலனாலும் ஏன் போனை எடுக்காம இருக்கவே மாட்டான். உண்மையை சொல்லுங்க, இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. ஸ்ரீ, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன நடக்குது? உப்பு மாத்திர சடங்கு தான் நடக்குது. அது திருவால நடக்காம இருக்கு, அவ்வளவுதான்.